ஏன்னா ரஷ்யால இருந்து ஆயில் வாங்கினா நமக்கு பெட்ரோல் ₹1 விலை குறையல. ஆனால் அதனால் லாபம் அடைஞ்சவங்க ராஸ்நெட், அந்த ரஷ்யன் ஒரு ஆயில் கேஸ் கம்பெனியும் இங்க உள்ள ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நமக்கு ₹1 விலை குறையுது, அது வேற விஷயம். அப்ப லாபம்ங்கிறது யாருக்கு? முதலாளிமாருக்கு தான். இப்ப வெனிசுவேலா ஆயில் அமெரிக்கா கையில கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்க இன்றைக்கு எண்ணெய் வளத்துக்கு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், அரப் கண்ட்ரிஸ் மேல அவங்க கொஞ்சம் டிபெண்ட் ஆயிருக்காங்க. வெனிசுவேலா கம்ப்ளீட்டா அவங்க கையில கிடைச்சது அப்படின்னா அரபு கண்ட்ரிஸ் மேல என்னைக்கு அவங்க சார்ந்து இருக்க மாட்டாங்க. நம்ம அமெரிக்கா பிரஷர் பண்ணி தன்னோட எண்ணெயை கண்டிப்பா வாங்க வைப்பாங்க. அப்படி வாங்க வச்சு இந்தியா தலையில கொஞ்சம் அதிக விலையில எண்ணெயை கட்டத்தான் செய்வாங்க. ரஷ்யன் ஆயில் மார்க்கெட்ல இருந்து வெனிசுவேலா ஆயில் கொண்டு வந்தீங்கன்னா வெனிசுவேலா ஆயில் வாங்க ஆள் இருக்காது. அப்ப ரஷ்யன் ஆயில் வெளியில தருவோம். அப்ப ரஷ்யா விற்கவே கூடாதுன்னு சொன்னா யாரும் பேச மாட்டாங்க. உக்ரைன் வார காமிச்சு ரஷ்யன் ஆயில் வெளியில தள்ளிட்டு அந்த இடத்த வெனிசுவேலன் ஆயில் மூலமா பிடிச்சி அந்த பணத்தை அமெரிக்கா தனக்கு எடுத்துக்கொள்ளும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். ட்ரம்ப் இன்னைக்கு குரங்கு கையில கிடைச்ச பூமாலை அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு ஒரு தலைவர் ட்ரம்ப் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவர் கையில கிடைச்ச அந்த பூமாலையை அந்த உலகமே அவர் கையில மாட்டிட்டு இன்னைக்கு சிக்குது, ஒரு கிறுக்கன் அப்படின்னு மக்கள் அவர் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு எங்க ஊர்கள் ஒன்று சொல்லுவாங்க, அவன் காரிய கிறுக்கன் காரிய கோட்டி அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் ட்ரம்ப் தான். இன்னைக்கு ஐயா ஒரு சூப்பரா ஒரு கோல் போட்டாரு. இந்தியா மேல இனி ரஷ்யன் ஆயில நீங்க வாங்கினீங்கன்னா 500% டேரிஃப் போடுவேன் அப்படிங்கிற பில்ல ஸ்டார்ட் பண்ண சொல்லி அவரு கையெழுத்து போட்டார். இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, உடனே உங்களுக்கு கொஞ்ச நாட்கள் முன்னால வரலாற்றுல பின்னால போனீங்கன்னா நம்ம இருக்காரு, எல்லாத்தையும் போய் கட்டி பிடிச்சி பக்கத்துல மூஞ்சி வச்சு நம்ம என்னோட பெரிய நண்பர் ட்ரம்ப்னாரு 50% டேரிஃப் கொடுத்து ஆப் அடிச்சாரு. இப்ப 500% டேரிஃப் போட்டு மண்டையில குட்டி அனுப்பிட்டாரு. இப்போ இந்த பில்ல பாத்தீங்கன்னா, ஏன் இந்த பில் ஒரு டேஞ்சர்னா, இவர் கையெழுத்து போட்டு இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. இந்த பில்ல பொறுத்த வரைக்கும் இந்த பில்ல 2 பேர் ஸ்பான்சர் பண்றாங்க. அதுல 2 கட்சி, உங்களுக்கு நல்லா தெரியும், அமெரிக்கால 2 கட்சிகள் தான் உண்டு, ஒன்னு ரிப்பப்ளிகன்ஸ், இன்னொரு டெமோக்ராட். அதுல ஒரு செனட்டர் அதை நம்ம ஊர்ல எம்பின்னு சொல்றோம், அங்கதாங்க செனட்டர். ஒரு செனட்டர் ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவர், இன்னொரு செனட்டர் டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவர். அவங்க 2 பேருமே சேர்ந்து ஸ்பான்சர் பண்றதுனால இந்த பில் கண்டிப்பா பாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது என்ன 500% டாரிஃப்னா ஒரு பொருள் இங்க இருந்து ₹10 போச்சுன்னா ஒரு 5 மடங்கு, உதாரணத்துக்கு ₹10 போச்சு 5 மடங்குன்னா ₹50 நீங்க அந்த ஊர்ல டாக்ஸ் கட்டணும். அந்த ஊர்ல பொருளை விற்கிறதுக்கு முன்னாடியே அங்க இறக்குமதி செய்யறதுக்கே நீங்க ₹50 எக்ஸ்ட்ரா கட்டி, அப்ப ₹10 பொருளை நீங்க இங்க ₹60 கொடுத்து தான் குறைஞ்சபட்சம் அங்க வாங்கவே முடியும். சரி, அதனால என்ன நஷ்டம்னு கேட்டீங்கன்னா, அப்ப இந்தியாவில இருந்து போற பொருள்கள் அங்க விற்கும் போது மார்க்கெட்ல நம்ம காம்படிஷன்ல அடி வாங்கிடணும். அதே பொருளை மத்த ஒரு ₹12 ₹13 விற்கும் போது எதுக்கு ₹60 கொடுத்து இவன் பொருளை வாங்கணும்னு அமெரிக்கா உள்ளவங்க வாங்க மாட்டாங்க. அப்ப இதுதான் இதனால வரும். சரி, இதுல காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது, என்றைக்குமே நீங்க பழைய காங்கிரஸ் கவர்மெண்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, வாஜ்பாய் கவர்மெண்ட் எடுத்தோம், ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி நம்ம உலகத்துல என்ன பொசிஷன்ல இருக்கோங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்க சும்மா விஸ்வகுரு பேசலாம், சரி, நம்ம நிறைய பேர் மேல டிபெண்டா இருக்கோம். நம்ம இதை செய்யறதுனால அமெரிக்காவோட நமக்கு பிரச்சனை வருமோ, இதை செய்யறதுனால நமக்கு ரஷ்யாவோட பிரச்சனை வருமோ, எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு நடுநிலைமையான யாரையும் பகைக்காம அப்படியே கொண்டு போயிருவாங்க. எல்லா காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் அப்படிதான் இருந்துச்சு, வாஜ்பாய் கவர்மெண்ட் அப்படிதான் இருந்துச்சு. இவர் அப்படி கிடையாது. சில சமயம் அவர் நின்றதை பார்த்தா எப்படி தெரியும்னா, ஒருவேளை இந்தியா அமெரிக்கா வாய்ச்சோம் நினைக்கிற சில காரியங்கள் பண்ணுவாங்க. அது ஒரு அவங்களோட எலக்ட்ரேட்டுக்கு அவங்க சொல்றது, அவங்க வாக்காளர்களுக்கு அவங்க போடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு நம்மளை பாதிக்குது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வழக்கு இதுல எப்படி நீங்க பாத்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற இந்த போர் தான் இப்ப இந்த பிரச்சனைக்குள்ள மிகப்பெரிய காரணம். அப்போ உங்களுக்கு தெரியும், ரஷ்யா என்பது உலகத்தை லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூஸ், எண்ணெய் வளமிக்க நாடு, உலகத்தை லார்ஜஸ்ட் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரீஸ்ல ரஷ்யாவும் ஒண்ணு. நிறைய ஆயில் ஏற்றுமதி செய்கின்ற நாட்டுல, பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்கிற நாட்டுல ரஷ்யாவும் உண்டு. அப்ப ரஷ்யா இதுவரைக்கும் ஆயில் மட்டும் ஏற்றுமதி செய்யாது. யூரோப்ல குளிர்காலத்துல அவங்க வீட்டை ஹீட் பண்றதுக்கு LNG, இப்படி உலகம் முழுசும் எரிபொருளை ஏற்றுமதி செய்யறது ரஷ்யாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதியா இருந்துச்சு. அது இந்த வார் வரும்போது என்னாச்சு அப்படின்னா, உக்ரைன் வார் வரும்போது, அந்த வார் கூட காரணங்கள் நம்ம பின்னால வரும்போது என்னாச்சு, இந்த எரிபொருள் வியாபாரத்தை வச்சுதான் ரஷ்யா தன்னோட தளவாடங்கள், இந்த சண்டைக்கான செலவுகளையும் அது பண்ணுதுன்னு ஒரு மேஜர் அலிகேஷன் வந்துச்சு. அப்ப ஆரம்பத்திலேயே எல்லா நாடுகளும் சொன்னாங்க, இந்தியாவும் சைனாவும் ரஷ்யாட்ட இருந்து அதிகமா எண்ணெய் வாங்குறாங்க, அதை தடுக்கணும். அப்ப நம்மளுக்கு பெருசா ஜெய்சங்கர் அவர் அழகா சொன்னாரு, சொன்னது உண்மைதான். ஆனால் உண்மையினாலும் உலக லெவல்ல நம்ம சில உண்மைகளை நம்ம சொல்ல முடியாது. நம்ம அந்த பொசிஷன்ல இல்லங்கும் போது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணி போயிருக்கணும். ஏன் நீங்க எல்லாம் வாங்கலையா, யூரோப்பியன் யூனியன் கூட வாங்குது, எங்க நாட்டுக்கு எது லாபமோ அதை வாங்குவோம் நாங்க. ஆனா ரஷ்யன் ஆயில் நாட்டுக்கு லாபமா சில பேர்களுக்கு லாபமாங்கிற அது 2வது விஷயம், அது அப்புறம் உள்ள விஷயம்.
ஏன்னா ரஷ்யால இருந்து ஆயில் வாங்கினா நமக்கு பெட்ரோல் ₹1 விலை குறையல. ஆனால் அதனால் லாபம் அடைஞ்சவங்க ராஸ்நெட், அந்த ரஷ்யன் ஒரு ஆயில் கேஸ் கம்பெனியும் இங்க உள்ள ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நமக்கு ₹1 விலை குறையல, அது வேற விஷயம். அப்ப லாபம்ங்கிறது யாருக்கு? முதலாளிமாருக்கு தான், நமக்கு கிடையாது. இப்படி இவர் பேசிக்கிட்டு இருந்தார். அப்பவே நிப்பாட்டுங்கன்னு அவங்க சொன்னாங்க. நம்ம ஆள் கேட்காம இப்ப குறைச்சிட்டாலும் இன்னும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதை தடுக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, சாங்ஷன்ஸ் அகைன்ஸ்ட் ரஷ்யா 2025 ஒரு சாங்ஷன் ஒரு பில்ல கொண்டு வராங்க. நம்ம ஊர்ல பில்லுன்னு சொல்லுவோம், சட்ட வரையறை கொண்டு வராங்க. அது காரணம் அதுல என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, ரஷ்யா உக்ரைனோட ஏன் சண்டை போடுதுன்னா காரணம், அவங்களுக்கு அவங்க நாட்டோட வணிகம் பண்றவங்க, அவங்க எண்ணெய் பொருட்களை வாங்குறவங்க, எரிபொருள் வாங்குறவங்கனாலதான் ரஷ்யா இன்னும் சண்டை உக்ரைனோட போட்டுட்டு இருக்கு. அப்ப யாரெல்லாம் வாங்குறாங்களோ, எந்த நாடுகள்லாம் வாங்குதோ, அவங்க நாட்டு பொருள்கள் அமெரிக்காவுக்கு வரும்போது 500 குறைஞ்சபட்சம், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், குறைஞ்சபட்சம் 500% டாரிஃப் போடணும் அப்படின்னு சொல்லி 2 கட்சிகளும் சேர்ந்த ஒரு 2 எம்பி, ஒரு ரிப்பப்ளிகன் எம்பி, ஒரு டெமோக்ராட்டிக் எம்பி இந்த பில்ல கொண்டு வர்றாங்க. அப்ப குறைஞ்சபட்சம் தான் 500%. நான் சொல்றது 5 மடங்கு குறைஞ்சபட்சம், கூட எவ்வளவு தெரியாது, பட் 5 மடங்கு நம்ம டாரிஃப் போடணும். அவங்க ரஷ்யன் பொருட்கள், ரஷ்யன் ஆயில வாங்குறது நிப்பாட்டின வழியே பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரஷ்யாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் நம்ம இதே மாதிரி குறைஞ்சபட்சம் 500% டாரிஃப் போடணும். ரஷ்யா இப்ப நம்ம பண்ணாதான் ரஷ்யா உக்ரைனுக்கு மேல சண்டே நிறுத்தும். ஏன்னா ட்ரம்ப்புக்கு ஒரு ஆசை, எப்படியாச்சும் இந்த உக்ரைன் ரஷ்யா போடுற நிப்பாட்டம்னா நம்ம நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு பிளான். அவர் என்ன நினைச்சாரு, புட்டினை தட்டி விட்டு போயிடலான்னு. ஆனால் புட்டின் இவர் சொல்றதை கேட்கல, இன்றைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். சரி, இதனால இந்தியா இன்னும் ரஷ்யா வாங்கிட்டு இருக்கிறதுனால, இந்தியாவும் சைனா வாங்கிட்டு இருக்கிறதுனால மேஜர் பர்ச்சேசஸ் நம்ம தான். இவங்க 2 பேருமே 500% டாரிஃப், குறைஞ்சபட்சம் 500% டாரிஃப் போட போறேன்னு அந்த பில்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லிட்டாரு. அடுத்த வாரம் செனட் சொல்லலாம், ஒரு பார்லிமெண்ட் மாதிரி அங்க செனட்ல அது இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டா ஈஸியா பாஸ் ஆயிரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அப்படி பாஸ் ஆச்சுன்னா இந்தியால இருந்து ஒரு பொருளா ₹10 அங்க போய் இறங்க வேண்டிய பொருளுக்கு அங்க டாக்ஸ் போடுவாங்க. ₹50 தான். ₹50 டாக்ஸ் போட்டா ₹60 ஆயிரும். அப்ப அமெரிக்கா அந்த பொருளை ₹10 கொடுத்து இந்தியால வாங்குறதுக்கு வியட்நாமோ, கம்போடியாவோ, சின்ன நாடுகளோ அவங்ககிட்ட இருந்து ₹12 கொடுத்தவங்க அவங்க பொருளை வாங்கிட்டு போயிருவாங்க. ஏற்கனவே திருப்பூர் இதனால எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த டாரிஃப் இம்போஸ் ஆச்சுன்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா அடி வாங்கும். இவெல்லாம் 50% டாரிஃபே அவர் என்னத்தை செஞ்சாருன்னா, பிம்பிளிக்கு பிராபி ஒண்ணுமே செய்யல இந்தியன் கவர்மெண்ட். இன்னைக்கும் திருப்பூர் அடி வாங்கி கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இத்தனைக்கும் அவங்களுக்கு ஓட் பண்ணக்கூடிய கொங்கு பகுதியில இருக்கிற திருப்பூருக்கே இந்த நிலைமை. அப்ப இதை நம்ம இங்க நிப்பாட்டி இந்த சாங்ஷன் என்னன்னு சொல்லிட்டோம். இப்ப இதை மனசுல வச்சுட்டு நீங்க பாருங்க, வெனிசுவேலா பிரசிடென்ட் மஜூரோவை கேப்சர் பண்ணி இப்ப வெனிசுவேலா கவர்மெண்ட்டை நாங்க கொஞ்ச நாள் ரன் பண்ணுவோம் அமெரிக்கா சொல்லுது. இப்ப இதுக்கு என்னையா சம்பந்தம், உங்களுக்கு என்னையா சம்பந்தம், ஏன்னா முட்டாத்தமா உளர்றேன்னு நீங்க கேட்கலாம். வெனிசுவேலாவோட சின்ன வரலாறு உங்களுக்கு சொல்லிடுறேன், ரெண்டுக்குள்ள கனெக்ஷன் உங்களுக்கு அப்புறம் தான் கொண்டு வரேன். வெனிசுவேலா தான் உலகத்திலேயே எண்ணெய் வளம் அதிகம் உள்ள நாடு, லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ் உள்ள நாடு சவுதி எல்லாம் கிடையாது, வெனிசுவேலா தான். வெனிசுவேலா 1990களின் இறுதியில் 3.5 மில்லியன் பேரல்ஸ் டெய்லி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அது எவ்வளவு? 3.5 மில்லியன். இன்னைக்கு 2025ல 1.1 மில்லியன் தான் அவங்களால எக்ஸ்போர்ட் முடியுது. காரணம் என்ன? அந்த லேட் 1990 பிற்பகுதியில அங்க சோசியலிஸ்ட் கவர்மெண்ட், கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அது இன்னைக்கு இருக்க வரைக்கும் அவங்க தான் தொடர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அமெரிக்கா பல சாங்ஷன்ஸ் போட்டு அவங்க எக்ஸ்போர்ட்டை பயங்கரமா பாதிக்க ஆரம்பிச்சதுனால 99 இருந்த எண்ணெய் டிமாண்டோட இன்னைக்கு 2020 எவ்வளவு கூடிருச்சு. ஆனா வெனிசுவேலாவோட அந்த எக்ஸ்போர்ட், அந்த ஏற்றுமதி, ஆயில் ஏற்றுமதி கூடியிருக்கும். ஏன்னா உலகத்துல நிறைய ஆயில் இருக்கு. அது 1/3 30% தான் அன்னைக்கு எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி பண்ணல, நீங்க 30% தான் ஏற்றுமதி பண்றாங்க. அப்போ இந்த கேப் வருது பாருங்க, இந்த ஒரு 2.2 மில்லியன் கேப் வருது. வெனிசுவேலா எக்கானமி கம்ப்ளீட்டா அடி வாங்கிடுச்சு. இப்போ நீங்க இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ அமெரிக்கா உள்ள புகுந்து என்ன சொல்லுது, நாங்க அந்த ஆயில் ரிசோர்ஸ் எடுத்து வெனிசுவேலாவை டெவலப் பண்ணுவோம் சொல்லுது. அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க பாக்கணும், இப்ப அமெரிக்காவோட அந்த டபுள் டாக்ங்கிறது உங்களுக்கு சொல்றேன். இந்தியாவையே அவங்க சாங்ஷன் பண்றாங்க, நம்ம அந்த ரஷ்யன் ஆயில வாங்குறோம் அப்படின்னு சாங்ஷன் பண்றாங்க. சரி, இப்ப வெனிசுவேலாவோட 1.1 மில்லியன் ஏற்றுமதி யார் வாங்கிட்டு இருந்தா? 68% அந்த எண்ணெயை வாங்கிட்டு இருந்தது, எரிபொருளை வாங்கிட்டு இருந்தது சைனா. மீது 23% வாங்கிட்டு இருந்தது அமெரிக்கா. அமெரிக்காவோட செவ்ரான்ங்கிற கம்பெனிக்கு மட்டும் அதிகாரம் கொடுத்தாங்க, அவன் தான் மீதி உள்ள 23% வாங்கிட்டு இருந்தான். ஸ்பெயின் ஒரு 4%, கியூபா ஒரு 4%. இந்த கண்ட்ரிஸ், இந்த நாடுகளுக்கு மட்டும்தான் வெனிசுவேலா அந்த எண்ணெய்களை இப்ப எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அமெரிக்கா வெனிசுவேலாவோட அதிகாரத்தை கைப்பற்றிருச்சு, மறைமுகமா கைப்பற்றிருச்சு. அப்ப அமெரிக்க ஆயில் கம்பெனிஸ் எல்லாம் வெனிசுவேலால போய் வெனிசுவேலாவில் எண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், வெனிசுவேலா இப்போ 1.1 மில்லியன் பேரல் டெய்லி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை சந்தைப்படுத்துது.
அப்ப வெனிசுவேலாவோட கெப்பாசிட்டி எவ்வளவு? அப்பவே அவங்க 3.5 மில்லியன் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா இப்போ 4 பில்லியன் 4.5 மில்லியன் பேரல்ஸ் பெர் டே அப்படின்னு சொல்லுவாங்க, MBPD பேரல்ஸ் பெர் டே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அதை எங்க விக்கிறது? உலக சந்தையில எங்க விக்கிறது? அப்ப சந்தையில விக்கணும்னா யாரோட மார்க்கெட்டையாச்சும் நீங்க கட் பண்ணணும். கட் பண்ணா தானே அந்த மீதி உள்ள ஃபுல்லா எடுத்து நீங்க விற்க முடியும். ஏன்னா இன்னைக்கு உலக சந்தை யாருக்கெல்லாம் தேவை இருக்கும், தேவைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த தேவையில உள்ள யாரோ ஒருத்தரோட ப்ரொடக்ஷனை நீங்க கட் பண்ணாதான், யாரோ ஒருத்தர் கொடுக்குற எண்ணெயை கட் பண்ணாதான் வெனிசுவேலா உள்ள இந்த எண்ணெய் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண எண்ணெய் நீங்க சந்தைக்கு கொண்டு வர முடியும். சந்தைக்கு கொண்டு வரணும்னா அப்ப ஏதோ ஒரு கண்ட்ரியோட எண்ணெய் நீ கட் பண்ணணும். அப்ப யாரு பெரிய ப்ரொடியூசர்ல ஒருத்தர்? ரஷ்யா. இன்னைக்கு ரஷ்யாவோட ப்ரொடக்ஷனை நீங்க கம்ப்ளீட்டா யார் ரஷ்யாட்ட பெட்ரோல் வாங்குறது நீங்க கட் பண்ணீங்கன்னா அப்ப அந்த கேப்பை யார் ஃபில் பண்ணுவா? வெனிசுவேலாவில் இருந்து அமெரிக்கா டெக்சாஸ்ல ரிசர்வ். அப்ப எல்லா அமெரிக்கன் ஆயில் கம்பெனியோட எண்ணெய்கள் தான் அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணும். அப்ப என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ரஷ்யாவோட ஆயில் போயிடும், அந்த இடத்தை யாரு நிரப்புவா? வெனிசுவேலாவோட ஆயில் மூலமா அமெரிக்கன் எண்ணெய் நிரப்பி அமெரிக்காவுக்கு செல்வம் கொளிக்கும். அப்ப அமெரிக்கா வெனிசுவேலா பிடிக்க அப்பவே பிளான் போடும் போது ட்ரம்ப் எல்லாம் கிறுக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. கிறுக்க கிடையாது. அந்த பிளான் போடும் போதே இந்த சாங்ஷன் அகைன்ஸ்ட் ரஷ்யாவையும் மைண்ட்ல வச்சு வெனிசுவேலாவை பிடிக்கிறோம், ரஷ்யா மேல சாங்ஷன் போட்டு ரஷ்யாவை தட்டுறோம். அந்த எண்ணெய் கேப்பை நம்ம வெனிசுவேலன் ஆயில் மூலமா உள்ள கொண்டு வந்து அதான் வெனிசுவேலா மூலமா சப்ளை பண்ணி அந்த ஆயில் மார்க்கெட்ல சவுதி நியூசிலாந்துமே இருக்காது, நம்ம நம்பர் 1 ஆயிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இது. அப்ப இதுல அதோட மட்டும் நிக்காம நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இப்ப வெனிசுவேலன் ஆயில் அமெரிக்கா கையில கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்க இன்றைக்கு எண்ணெய் வளத்துக்கு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், அரப் கண்ட்ரிஸ் மேல அவங்க கொஞ்சம் டிபெண்ட் ஆயிருக்காங்க. வெனிசுவேலா கம்ப்ளீட்டா அவங்க கையில கிடைச்சது அப்படின்னா அரபு கண்ட்ரிஸ் மேல என்னைக்கு அவங்க சார்ந்து இருக்க மாட்டாங்க. அப்ப அதுல என்ன அட்வான்டேஜ் நீங்க கேக்குறீங்களா? இன்னைக்கு அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு பெரிய சிக்கலான சிச்சுவேஷன் உருவாகிட்டு இருக்கு. அமெரிக்கா அவங்க மறைமுகமா ஓப்பனா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்ப அமெரிக்கா யூரோப் அரபில நிறைய பிரச்சனைகள் பண்ணி நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் பின்னால இருக்கிற அமெரிக்கா தான். அப்ப என்னைக்காக கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்குது. அரபு நாடுகளை கொஞ்சம் ஐயோ ஒரு ஏடியா அவங்களை பாய்க்க முடியாம இருக்குது. ஏன்னா அரபு எல்லா நாடுகளுக்குமே இன்றைக்கு அமெரிக்கா வெற்றி இருக்கத்தான் செய்யுது. அப்போ அரபு நாடுகளோட எண்ணெய் அரபு நாடுகள் நேரம் சாராம அமெரிக்காவுக்கு எண்ணெய் வெனிசுவேலா ஃபுல்லா கிடைச்சதுன்னா நாளைக்கு மார்க்கெட்டை பிடிக்கும்னா அமெரிக்கா தன்னோட எண்ணெய் நீட பிடிக்கலாம், அல்லது தன்னோட எண்ணெய் தேவையை வெனிசுவேலா மூலமாக மட்டுமே ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சதுன்னா, நிறைவேற்ற முடிஞ்சதுன்னா அரபு நாடுகள் மேல உள்ள அவங்களோட அந்த பயமும் அந்த தேவையும் போயிடும். அப்போ இஸ்ரேலுக்கு நாளைக்கு அவங்க அரபு நாடுகளை எடுத்து போரிடவோ இது பண்ணவோ ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கவும் சப்போர்ட் பண்ணவோ அவனுக்கு முடியும். என்றைக்கும் அமெரிக்கா தன்னோட அலைஸ் சொல்லுவாங்க, தன்னோட கூட்டாளிகளான நாடுகளை, நேச நாடுகளை என்றைக்குமே பெருசா கன்சிடர் பண்ண மாட்டான். யூரோப்பை கேட்டு போனாலும் ஜப்பானை கேட்டு போன எனக்கு என்னோட எண்ணெய் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, அப்ப நான் யாருக்கும் பயப்பட வேண்டாம், இஸ்ரேல் அட்டாக் பண்ணாலும் ஃபுல் ஃபிளட்ஜா பண்ணுன்னு சொல்லி அரபு நாடுகள்ல இன்னும் பிரச்சனைகள் வர்றதுக்குள்ளே ஒரு வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. அப்போ ஒரு சின்ன விஷயம் இந்தியா மேல நம்ம அந்த 500% டாரிஃப் போடுறாங்கிறது அதோட கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது எப்படிலாம் வருதுன்னு நீங்க பாருங்க. அப்போ அது டாரிஃப் போடும்போது ரஷ்யன் எண்ணெய் மார்க்கெட்ல போகும். அந்த ரஷ்யன் எண்ணெய் மார்க்கெட்ல போகும்போது அந்த இடத்த யார் ஃபில் பண்ணுவா? வெனிசுவேலா ஃபில் பண்ண ஆரம்பிக்கும். வெனிசுவேலா என்ன ஃபில் பண்ணும்? அப்ப அமெரிக்கா எண்ணெய் எக்ஸ்போர்ட்ல ஒரு பெரிய நாடாகும். நாளைக்கு ஒருவேளை அரபு கண்ட்ரிஸ் அமெரிக்கால அமெரிக்காவோட எண்ணெய் வளங்கள்ல நீ வேண்டாம் கொடுக்கற பிரச்சனை கிச்சன் வந்துச்சுன்னா இவங்க எண்ணெய் இல்லாம வெனிசுவேலாவை மட்டுமே வச்சு தன்னுடைய பொருளாதாரத்தை பெருமளவு ஓட்டக்கூடிய ஒரு சக்தியில இருக்கிறது இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சைனாவும் இந்தியாவும் உலகத்தை கிட்டத்தட்ட செகண்ட் அண்ட் தேர்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர்ஸ் ஆஃப், அல்லது சைனா ஒன்னா கூட இருக்கலாம், இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸா இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ரஷ்யா இருந்து வாங்குறதை நிப்பாட்டிட்டாங்கன்னா நாளைக்கு ஏற்றுமதி சந்தையில 2 பெரிய நாடுகளும் அந்த எண்ணெய்க்கு யாருக்கிட்ட போவாங்கன்னா சைனா வேண்டாம் இண்டிபெண்டா டீல் பண்ண முடியும். நம்ம அமெரிக்கா பிரஷர் பண்ணி தன்னோட எண்ணெயை கண்டிப்பா வாங்க வைப்பாங்க. அப்படி வாங்க வச்சு இந்தியா தலையில கொஞ்சம் அதிக விலையில எண்ணெயும் கெட்டத்தான் செய்வாங்க. அப்போ கஷ்டமே இல்லாம எண்ணெயும் உங்க கையில இருக்கு, அந்த எண்ணெய் ப்ரொடியூஸ் பண்ண யார் வாங்குற கஸ்டமரையும் நீ மிரட்டி உங்க கையில வச்சிருக்கேன்னா அந்த கஸ்டமர் உன்கிட்ட தான் வாங்குன்னு சொல்லி வாங்கினா உன் கையில இருக்க எண்ணெய் அவன் தலையில கெட்டி அனுப்பணும் வியாபாரமும் இருக்கு. அப்ப இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் இந்த 500% டாரிஃப்னு போடுறாங்க. அப்ப இந்தியாவுக்கு வேற வழி கிடையாது. நாளைக்கு என்ன பண்ணா சரிங்க என்ன சொல்ல வாங்கவே மாட்டேன் என்னைய அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா திரைமறைவுல நீ ஏன்ட்ட தான் வாங்கணும், 50% டாரிஃப் குறைக்கணும்னா ஏன்ட்ட தான் வாங்கணும்னு கண்டிப்பாக இந்தியாவை பிரஷர் பண்ணுவாங்க. பிரஷர் பண்ணி நீங்க கண்டிப்பாக வெனிசுவேலன் ஆயில் அமெரிக்கன் ஆயில வாங்கிதான் ஆகணும்னு சொல்லி அவங்களோட ஆயில் ஏற்றுமதி கூடும். நீ ஒரு விஷயத்த புரியும், அரபு ஆயில் குவாலிட்டி ஆயிலோட குவாலிட்டி ரொம்ப ஹை உலகத்துல எல்லா நாடுகளோடையும். அப்போ கொஞ்சம் மற்ற இடத்துல ஜென்ரலா கம்மி தான். அப்ப
யுஎஸ்ஏவோட ஆயில் எக்ஸ்போர்ட் கூடிய அதன் மூலமாகவும் இந்தியாவோட வருமானம் ஒரு பெரிய பங்கு அங்க போகத்தான் செய்யும். ஏன்னா நீங்க யோசிக்கணும், டேரிஃப்னு ஒரு விஷயத்தை நம்ம போடும்போது அதாவது பாதிக்கப்படுறது அமெரிக்கன் மக்கள் தான். ஒரு பொருளுக்கு 2% டேரிஃப் போட்டாங்கன்னா அந்த டேரிஃப்ங்கிறது என்னன்னா வித்தவனுக்கு அதே பிரைஸ் தான், செஞ்சவனுக்கு. அந்த மக்கள் தான் அந்த அதிக காசு கொடுத்து வாங்குறாங்க. அது ஏன் போடுறாங்க நம்ம முட்டாள்தனம் இல்ல, தனக்கு எதிராக இருக்க நாடுகளோட பொருள்கள் அந்த நாட்டுல விற்கிறது லாபகரமா இல்லாம ஆக்குறதுக்காக பண்றது. அப்போ அப்படி பண்றதுக்காகத்தான் 500% டேரிஃப் போடுறாங்க. இதை ரெண்டு கட்சிகளோட செனட்டர்ஸும் கொண்டு வர்றதுனால இது பாஸ் ஆகிறதுக்குள்ள ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அப்போ இது பாஸ் ஆச்சுன்னா இந்தியா மேல குறைஞ்சபட்சம் 500% சாங்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ நமக்கு எக்ஸ்போர்ட் நிறைய அமெரிக்காவுக்கு இருக்கு. நமக்கு ஒரு அந்த அமெரிக்காவோட ஒரு ட்ரேட் சர்ப்ளஸ் சொல்லுவாங்க. இறக்குமதி பண்றதோட ஏற்றுமதி தான் அதிகமா பண்றோம். அப்ப நம்ம தொழில் பாதிக்கும். ஏற்கனவே திருப்பூர் மாதிரி பல இடங்கள் நலிஞ்சு போயிருக்கு. எல்லா தொழில்களும் மிகப்பெரிய அளவில் நடைபெற ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்தியா உங்களுக்கு பிடிக்கலையோ பிடிக்கலையோ அமெரிக்கா சொல்லி கேட்டுத்தான் ஆக வேண்டும் ஒரு சூழ்நிலையில இன்னும் இருக்கு. சைனா எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு பார்ப்போம். இந்தியாவும் கேட்டுத்தான் ஆக வேண்டும் ஒரு சூழ்நிலையில இருக்கு. இந்த தடவை நான் யார், நீங்க எந்த கட்சி சார்ந்தவங்க யாரா இருக்கலாம், நம்ம ஜம்பம் பண்ணக்கூடாது. நம்ம மக்களோட பெனிஃபிட் என்ன, நம்ம வியாபாரத்துக்கு பெனிஃபிட் என்ன, நம்மளுடைய பொருளாதார பெனிஃபிட் என்னங்கிறது நம்ம அடிபிரிஞ்சு போறோங்கிற சூழ்நிலை இல்ல. என்றைக்குமே புத்திசாலி நாம் அந்த யுத்தத்திற்கு தயாரில்லை என்றால் யுத்தத்தை விட்டு பின்வாங்கி போறது கோழைத்தனமோ பேடித்தனமோ இல்ல, அது புத்திசாலித்தனம். நம்ம புத்திசாலித்தனமா தான் ஒரு டெசிஷன் எடுக்கணும். அப்ப இந்த சாங்ஷன் காரணம் என்ன, வெனிசுவேலாவை பிடிச்சது எண்ணெய் ஆயில், ரஷ்யன் ஆயில் மார்க்கெட்ல இருந்து வெனிசுவேலால கொண்டு வந்தீங்கன்னா வெனிசுவேலா ஆயில் வாங்க ஆள் இருக்காது. அப்ப ரஷ்யன் ஆயில் வெளியில தருவோம். அப்ப ரஷ்யா விற்கவே கூடாதுன்னு சொன்னா யாரும் பேச மாட்டாங்க. உக்ரைன் வார காமிச்சு ரஷ்யன் ஆயில் வெளியில தள்ளிட்டு அந்த இடத்த வெனிசுவேலன் ஆயில் மூலமா பிடிச்சி அந்த பணத்தை அமெரிக்கா தனக்கு எடுத்துக்கொள்ளும். அதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, வெனிசுவேலன் ஆயில் ஹோல்டு கம்ப்ளீட் அமெரிக்கா கையில போயிருச்சுன்னா அரபு நாடுகள் கூட ஆயில் மேல அவங்க டிபெண்டா இருக்க மாட்டாங்க. அப்போ இஸ்ரேலுக்கு இன்னும் ஃப்ரீ ஹேண்ட் கிடைக்கும். இன்னும் நான் எதிர்பார்ப்பது அரபு சுற்றி உள்ள பகுதிகளில் பிரச்சனைகள் இப்பவே இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் பெரிய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இதுதான் இந்த சாங்ஷனுக்கு பின்னால் உள்ள அரசியல் காரணம். இப்ப நான் இதோட முடிவு என்னன்னா 500% 5 மடங்கு டேரிஃப் அவங்க போடுறாங்க. பொருளோட விலையோட 5 மடங்கு டேரிஃப் போட போறேன்னு சொல்றாங்க. அப்ப கவர்மெண்ட் இது வழக்கம் போல எல்லாம் விட்டு தலைக்கு மேல மண்ணு போனவங்கதான் மோடி கவர்மெண்ட்ல ஏதாவது செய்யற பத்தியே பேசுவாங்க. அந்த 50% டேரிஃபே இன்னும் அவங்க ஒண்ணும் கிழிக்கல. இந்த 500% டேரிஃப வர்றதுக்கு முன்னாலேயே பேசி தங்களுடைய பிசினஸ் காரங்களுக்கு என்ன லாபம் வரும்னு பார்க்காம பொதுமக்கள் பாதிக்காதவாறு, தொழில் பாதிக்காதவாறு, வேலை வாய்ப்புகள் போகாதவாறு முதல்ல பேசி இந்த 500% டேரிஃப் இந்தியா மேல விழாதவாறு தடுக்க வேண்டிய கடமை நம்முடைய மத்திய அரசுக்கு இருக்கின்றது. மீண்டும் சந்திப்போம்.